இப்போ 70 வயசுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்லேருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்களோட பிள்ளைகள் தான் வருவாங்க. அதனாலதான் அவங்க 2 முறை 3 முறைன்னு வைக்கிறாங்க. whoever it is, அப்போ வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல வாரிசு வர வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு திமுக நோன்ற அளவுக்கு நீங்க யாரும் அதிமுக நோண்ட மாட்டீங்க. அதெல்லாம் ஆளே இல்ல. இல்ல 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 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கும்போது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் தான் மாவட்ட செயலாளர். சமூக நீதி பேசின அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. கிடையவே கிடையாது. தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து வரதில்ல. காலையில எங்க ஊர் பக்கம்லாம், நான் வந்து தஞ்சாவூர் பக்கம், இது கடந்த ஆட்சியில இருந்துச்சு. நானும் தஞ்சாவூர் பக்கம் இல்ல முழுக்கங்க இவர் இருக்கிறது தான் காங்கிரஸ் கூட. கள்ள உறவு அப்படிங்கிறது பிஜேபி கூட தான். அதுவும் நம்ம பிஜேபிக்கு பயம்னா, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இவரோட ஒரு 3 ஃபைல் வந்து பிஜேபியோட டேபிள்ல இருக்கு. அதாவது வேதநாயகனா பயம். வேட்டைக்காரன் டைலாகா? அவர் டைலாக்கு அவருக்கே போட்டது வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் தான். ஒரு பெண்ணினுடைய பேரை ஒரு பில்டிங்ல வைக்கிறது இல்ல, பெண் அமைச்சர் ஒருமையில பேசுறதுதான் பெண்களுக்கான வளர்ச்சி. இல்ல 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 இந்த கேள்வி கேட்கலாம். திமுக ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சரை ஒருமையில் பேசுறாங்க. ஒரு நிமிடம், ஒரு பெண் அமைச்சரையா ஒருமையில பேசுறாங்க. அப்ப நானா யாரு? ஏன் அமைச்சர்னா தான் கேள்வி கேட்குமா தமிழ்நாடு? இதுக்கு எதிர்த்து வந்து உங்களுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமைச்சருக்கு ஆதரவு. சாதாரண பெண் அரசியல் பேசுறதுக்காக ஒரு சமூக வலைத்தளங்களை அவள் கருத்தை எடுத்து வைக்க வரானா அவளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது விஜய் அரசு? என்ன பெண்கள் பாதுகாப்புனா என்ன? உட்காந்துக்கிட்டு படை ஒண்ணுத்த போட்டுட்டு அந்த படையை இன்னொரு படையை வச்சு தேடுற மாதிரி இருக்கும் அந்த படை. இங்க பெண் படை. பெண்கள் பேசக்கூடாது, மேலும் பெண்கள் அரசியல் பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்மரமா இறங்கி வேலை பார்க்கறது யாரு அப்படின்னா அது தாவே. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு போன அரசு அதிமுக அரசாக இருக்கட்டும், திமுக அரசாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டத்தை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தானே. அது மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கு. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, பேர் மாத்தி சேர்க்கிறாங்க. இது எல்லா அரசுலையும் நடந்திருக்கு. பேர் மாத்துறது, அந்த திட்டத்தை தான் கைவிட மாட்டேங்கிறாங்க. திட்டத்தை ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு வந்து 22,821 கோடி? பதில் சொல்லுங்க. எதுக்கு 22,000 கோடிங்கிறேன்? ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எதுக்கு? 2 பேர் மாத்துறதுக்கு எதுக்கு? இதுல ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து பேட்டன் ரைட் கேட்பார் போல இருக்கு, வந்து நம்மள்ட்ட சண்டை போடுவார் போல இருக்கு. நான் தான் டிவிக்கு என் பேர் வச்சேன், நான் தான் வெற்றி, அதனால தான் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு நீங்க வந்து, அதாவது எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இப்ப அந்த சட்டமன்றத்துல உட்காந்துருக்காங்களா பொசிஷன், எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. புரியுதா? எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்து யார் யாரு எங்கெங்க எந்தெந்த ஸ்தானத்துல மூலாதாரத்துல இந்த மாதிரிலாம் போய் உட்காரணும்னு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஜோசியம் பார்த்து எல்லாரையும் உட்கார வச்சு இந்த இந்த திசையிலேருந்து வந்து தான் நீங்கள் பேசணும், இந்த திசை இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களோன்னு எனக்கு அந்த அளவுக்கு தே ஆர் இன்டு ஆஸ்ட்ராலஜிங்கிறேன். நான் எல்லாத்துக்குமே நான் தான் பார்த்து கொடுத்தேன், நான் தான் செஞ்சேங்கிறாரு அவர் டிவிக்கேங்கிற அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற நீங்கள் எப்போ நீங்களா எப்படி நீங்கள் எப்போ செயல்படுவீங்க? எல்லாத்துக்கும் ஜோசியக்காரர் வந்து, நீங்கள் இந்த ஜோசியக்காரர் மனநிலை எவ்வளவு மோசமானது, ஆபத்தானது. இந்த அதாவது நீங்கள் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களை நம்ம வந்து இது பண்ண சொல்ல, மேபி அதாவது ஜோசியத்தின் மேலே ஏன் நம்பிக்கை வருதுன்னா, யாராவது ஒருத்தவங்க கணிச்சு ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டா அந்த மனநிலையிலையாவது போய் ஏதோ அந்த அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற இயல்பு தான். ஆனால் நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அதுலதான் சக்தி இருக்குன்னு நம்புறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, மாற்றம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு இப்போ வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த 100 நாட்கள்ல மாற்றம் நடந்திருக்கா? மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனமாற்றம். தப்பு பண்ணிட்டோம் என்கிட்ட, நான் பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்கிட்ட தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் நினச்சோம் இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, இவர் செய்வாருன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் தற்பொழுது செய்ய மாட்டாரு. தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து வரதில்லை. காலையில் எங்கள் ஊர் பக்கம்லாம், நான் வந்து தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2, அதாவது காலையில் ஈவினிங் 2 வாட்டி வந்து தண்ணி வரும்.
2 டைம் வரது கிடையாது, 2 நாளைக்கு ஒரு தடவை வருது. இது கடந்த ஆட்சியில இருந்துச்சு. நானும் தஞ்சாவூர் பக்கம் தான். இல்ல நீங்க கடந்த ஆட்சியிலையும் இருந்தாலுமே நம்ம ஜூன் 12 நம்ம தண்ணி கொண்டு வந்தாச்சு காவேரிக்கு, சரியா? நீங்க கடந்த ஆட்சியில இருந்திருக்கலாம், அது வந்து நம்ம புயலால பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். கடந்த 5 வருடங்களாக நம்ம ஜூன் 12 தண்ணி காவேரியில கொண்டு வந்துட்டோம். ஒரு நீரை வாங்கிக்கல நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதுல இருக்கிறது அங்க மேட்ரு. அப்போ நீங்க அங்க இருக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க, அப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் மயிலாடுதுறை அங்க எல்லா இடத்துல இருந்துமே பயங்கரமான விஷயங்கள் வந்தது. இன்றளவும் தப்பு பண்ணிட்டோம், நாங்க இவருக்கு போட்டுறக்கூடாது, வாய் தான் பேசுறாரு, ரீல்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் ரீல்ஸ், சாவு வீடு, ஃபயர், எங்கேயாவது தீ பிடிச்சிச்சுன்னா அங்கேயும் போய் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அதெல்லாம் உண்மை தலை வலிக்குது. சில நேரத்தில் சட்டமன்றத்தை பார்த்தாவே தலை வலிக்குது. ஏன்னா அங்க நின்னுக்கிட்டு ப்ரொவோக் பண்ணி பேசுறது, அதுவும் நிர்மல்குமார் அண்ணன்லாம் பேசுறத காதுலே வாங்க முடியல. அது வந்து ஒரு அரசியல் நம்ம புசியான அண்ணன் கூட தேவலாம் போல இருக்கு. அவ்வளவு மோசமா பண்ற பேசுறாரு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட நிறைய விஷயத்துக்கு வந்து திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயம் சொல்றாரு. டேட்டாவோட சொல்றேன் அப்படின்னு சரி சொல்லு சொன்னார்ல, சபாநாயகர் என்ன சொன்னார்? டேட்டா இருக்கான்னு கேட்டாரு. அவை குறிப்பில் நீக்கப்படுறதுன்னாரு. எத்தனை அவை கெட் அவுட்ன்ட்டாரு அவரு. அதுல இருந்து நான் தூக்குறேன், அதை எடுக்கிறேன், அவை குறிப்பில நீக்கப்படுகிறது. இவர் ஏன் சொன்னார்? என்கிட்ட மேகமா ஆதாரம் இருக்கிறது யாரு? நம்மளுடைய எனக்கு என்ன டவுட்னா, சபாநாயகர் நம்மளுடைய ரமேஷ் அண்ணன் எந்திரிச்சு சொன்னாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருந்தா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவை குறிப்பிட்ட நீக்கினாரு சபாநாயகர். அதே மாதிரி ஆதவண்ணனும் எந்திரிச்சு என்கிட்ட ஆதாரம் இருக்குடாரு, ஆதாரத்தோட பேசுங்கன்னு சொன்னாரு. அதே போல விஜய் அவர்கள் எந்திரிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, என் டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, அந்த இதுக்கு கேட்கலாம் தான் இருந்தேன். இருங்க 3 டேபிள் இருங்க, ஃபைல் இருக்குங்கிறாரு. 3 டேபிள்ல எனக்கு ஃபைல் இருக்கு. இவர் என்ன சொல்லணும்? ஆதாரம் இருந்தா பேசுங்க, இல்லன்னா அவை பொருட்கள் நீக்கலன்னு சொல்ல வேண்டியதானே சபாநாயகர்? ஏன் சொல்லல? இல்ல, அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதாவது டேபிள்ல வந்து அவர் சொன்ன நிதியமைச்சர் சொன்னது மாதிரி ஃபைல்ஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அது இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு பதில் 2 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க 2 நாள் கழிச்சு. ஐயோ, நான் அன்னைக்கே பேசினேங்க. என்னைக்கு அந்த ஃபைல்ஸ் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரோ அன்னைக்கே நாங்க எல்லாருமே பேசிட்டோம். எதிர்கட்சி தலைவர் நீங்க எங்களை அவரும் பேசினாரு. இந்த பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவரும் என்ன பேசினாரு, நீங்க விடுங்க, அதான் நெக்ஸ்ட் எங்களுக்கு எப்ப சட்டமன்றத்துல வாய்ப்பு வரும்போதோ அப்பதான் நாங்க பேச முடியும். அப்பயே அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஜோசியத்தை பார்த்து அதெல்லாம் பண்ண தேவையில்ல, நீங்க வந்து எங்களையெல்லாம் நீங்க காப்பாத்தி என்ன ட்ரை பண்றாருன்னு எனக்கு புரியல. அதாவது இவங்களுக்கு வந்து தே வாண்ட் செட் அ ஃப்ரேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோவிங் டிவிகேவெல்லாம் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க முன்னாடி ஒரு ஃப்ரேம் செட் பண்றாங்க. எப்படின்னா, நான் அவங்களை காப்பாத்துறேன், யாரு காமிக்காம நான் அவங்க ரொம்ப கெட்டவங்க, அதாவது முத்து ரொம்ப கெட்டவர், அவரோட ஃபைல்ஸ் என் டேபிள்ல இருக்கு, நான் முத்துவை காப்பாத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார குழந்தை, தெய்வ பிள்ளை நான் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை கொண்டு போறது பயங்கர, உண்மையிலே சொல்றேன். இந்த மாதிரி இப்போ ஆப்போசிட்ல வேற யாராவது ஒரு கட்சி வந்திருந்தா கூட, அதாவது இதே மாதிரி புதிய கட்சியா நம்ம சீமானனே வந்து உட்கார்ந்துருந்தா கூட, இல்லை அது வேற ஒரு கட்சியிலிருந்து அதிமுகவோ இல்லை வேற அவங்களாம் கூட இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவோம்ல, படத்துல இருக்க ஒவ்வொரு சீனா எடுத்து போட்டு ப்ரொமோட் பண்ணுவோம், அந்த மாதிரி ரியல் லைஃப்பை வந்து படம் போல, அதுவும் பொய்களை இப்போ இவங்களால எல்லாம் உண்மையான ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, சிபிஐ மாணவர்கள் சிபிஎம் மாணவர்களை வந்து நீங்க வந்து அவங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது, அவங்க வந்து எந்த போராட்டத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து எங்க பார்த்தாலும் அறிக்கை விடுறீங்க. எந்த நினைப்பில் நீங்க இதை பண்றீங்க? உங்களுக்கு தெரியாம போகுதா? அப்ப தெரியாம போகுதுன்னா நீங்க வேலை பார்க்கலையா? வாய்க்கிலேயே ரீல்ஸ் போட்டா மட்டும் பத்தாது, வேலைன்னு உங்க வேலை என்னன்னா, அங்கிருந்து டெல்லியிலிருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது தலைமைச் செயலாளருக்கு யாரும் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை உங்கள்கிட்ட வரலன்னா தலைமைச் செயலாளருக்கு யாரும் அவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்தா? அப்ப உங்களுக்கு மேல இருக்கிறாரா? முதல்வருக்கு மேலே தலைமைச் செயலாளர் இருக்கிறாரா? அவர் வந்து அவர் நினைச்சா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் தோழர்களுடைய அட்ரஸை முதற்கொண்டு வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட அதிகாரம் இருக்கா? அதான் எல்லா வட்டாட்சியருக்கும் போயிருக்காங்க. ஆமா, எப்படி போவோம்னு நான் கேட்கிறேன். எப்ப போராட எங்கள் குரவலை நெரிப்பதற்கு நீங்க எப்படி போக முடியும்? இதெல்லாம் முழுக்கங்க இவர் இருக்கிறது தான் காங்கிரஸ் கூட, கள்ள உறவு அப்படிங்கிறது பிஜேபி கூட தான். அதுவும் நம்ம பிஜேபிக்கு பயம்னா, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இவரோட ஒரு 3 ஃபைல் வந்து பிஜேபியோட டேபிள்ல இருக்கு, உண்மையிலே இருக்கு. ஆக்சுவலி அவர் சொன்னப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, பிஜேபி அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய டேபிள்ல வந்து 3 ஃபைல் இருக்கு. அந்த 3 ஃபைல் எல்லா ஃபைலுக்கும் பயந்துட்டு இவர் வந்து எதுவும் பேசாம கண்டனம் தெரிவிக்கணும்.
இப்போ சிபிஐ தோழர்களை அறிவிச்சிட்டாரு தலைமைச் செயலாளர், அது ரத்து செய்யப்படுகிறதுன்னு அறிவிக்க கூடாது. யாரு இதை வந்து செஞ்சீங்க? இந்த மாதிரிலாம் நீங்க வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கு இங்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதற்கு நான் மிக பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும் சொல்லி தெரிவிக்க வேண்டியது. ஏன் தெரிவிக்கல? இப்போ இது ஒரு விஷயம். இதற்கு நீங்க பாஜகவை எதிர்த்து நீங்கள் காங்கிரஸ் உடன் தானே இருக்கிறீங்க. அறிக்கை போட வேண்டியது ஏன் அறிக்கை போடலன்னு கேக்குறேன் நான். அப்போ அவர்கள் வந்து சண்முகமண்ணனை வந்து வெளில வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவரு பேசுறாரு. அதிகாரிகள் முக்கியமா, நாங்க நாங்க முக்கியமா அப்படின்னு அவரு நல்லா அவரும் கேட்டாரு. சோ இதெல்லாம் வந்து இவர் முழுக்க முழுக்க பிஜேபி, அதாவது வேதநாயகனா பயம். வேட்டைக்காரன் டைலாகா? வேதநாயகனா பயம். அவரு டைலாக்கு அவருக்கே போட்டது வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் தான். அப்படி பயப்படுறாரு. பயந்துட்டு தான் இவ்வளவு இதற்கு, அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை அவர் எடுக்கிறாருன்னு தோணுது. ஓகே மேம். இப்ப அதாவது இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம், பவள விழா கண்ட கட்சியை ஜென்சி அப்படின்னு ஆரம்பிக்க வச்சதுக்கான மாற்றம் வந்து தாவேக்காட்டு அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு தாவேக்கா ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்படின்னா நீங்க கூட ஜென்சி டிஎம்கேல தான் டிராவல் பண்றீங்க. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க தான் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அறிவாலயத்துல. அந்த ஜென்சி டிஎம்கே வந்து எங்கள்கிட்ட வந்ததுன்னு அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்கன்னா எங்களை பண்ண விட்டுருக்கணும். புரியுதா? அந்த 3 மண்டபம் நாங்கள் மாற்றி தெருவா அலைஞ்சோம். கிட்டத்தட்ட காலையில் முத நாள் நைட்டு ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் ஆகி, அந்த மண்டபத்திலேருந்து கொண்டு போன புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற மண்டபத்துக்கு போய், இன்னொரு மண்டபத்திலேருந்து இன்னொரு மண்டபம் போய் 3-4 மண்டபம் அலைஞ்சு அறிவாலயத்திற்குள்ளே எங்களை தள்ளி விட்டார்கள் தாவேக்காவினர். முக்கியமாக நம்ம ஆதவர்ஜுன் அண்ணன். மேலும் இதுக்கு 1500 ரூபா காசை வாங்கிட்டு கூப்பிடுறாங்க. இன்றளவும் அவர் வந்து நாங்கள் ஏதோ காசு வாங்கிட்டு ஆள் கூப்பிடுற மாதிரி தான். தன்னெழுச்சியாக வந்ததுன்னு அவரால் நம்ப முடியல. மேலும் நாங்கள் இளம் பேச்சாளர்கள்னு ஒரு 20,000 பேர் போட்டி போட்டு இளம் பேச்சாளர்கள்னு ஒரு டாப் 200 செலக்ட் பண்ணாங்க. அதில் எல்லாருமே இருக்கும். அந்த டாப் 200 பேச்சாளர்கள் வந்து இன்றைக்கும் அங்கங்கே செயல்பட்டு கூட. இது வந்து தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் செஞ்சதா? நான் கேட்குறேன். தாவேக்கான்னு ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இளம் பேச்சாளர்களை உருவாக்கிட்டோம். உருவாக்கி அங்கங்கே பேச ஆரம்பித்தோம். அதற்கு முன்பாகவே நாங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக விஜய் அவர்களுடைய கோட்பாடுகளை எதிர்த்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அவருடைய அவங்களாம் நினைச்சுக்கிறது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு வேர்ல்டையுமே பார்க்கறதுக்கு ரெடியா இல்லை. மற்றவங்களுடைய வாழ்க்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய வேர்ல்டு என்ன, அதெல்லாம் கிடையாது. நான் எப்படி ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து ஏமாற்றி விற்பனும், அதே போல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்க காட்சிகளையும் நான் வந்து ரீல்ஸ் ஆக்கி அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு மனுப்புலேட் பண்ணி மக்களை யோசிக்க விடாம சீப் பாலிடிக்ஸ் பண்ணி நான் வந்து மக்களை ஏமாத்துவேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காரு. மக்கள் எப்போ விழிப்படைவாங்க தெரியுமா? என்னது இது, எதுவுமே வரல, எதுவுமே நமக்கு நடக்கலையே, நாளைக்கு வேலை நமக்கு வர வேண்டிய எல்லா இண்டஸ்ட்ரியலும் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கேன், நமக்கு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு இங்கே வரலையே, இப்போ விமான நிலையம் வரலன்னா ஒரு டெவலப்மெண்ட் வராதே. ஸோ ஒரு சில விஷயங்கள் இவங்க அடிப்படுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அடிக்கடி இப்போ இடம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விமான நிலையம் எங்கே பார்ப்பாங்க? இந்த சைடு பார்க்க முடியாது. இந்த சைடு பழவேற்காடு, அண்ணன் சொன்னார், தென்னரசு அண்ணன், இந்த பக்கம் பழவேற்காடு புலிக்கேட்டோன்னு நின்றுது. அதுக்கப்புறம் ஆந்திரா, அந்த பக்கம் போக முடியாது. மேற்கில் மட்டும்தான் இடம் வந்து வசதியாக இருக்குது. அப்படி ஒசூரில் கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. அவங்க வந்து பெங்களூரில் கட்டினதுனால ஒசூரில் வந்து நம்மளால் கட்ட முடியல. அதனால அந்த இடம் கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப பக்கத்துலேயே விமான நிலையங்கள் இருக்க முடியாதுன்னு ஒசூர் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் பரந்தூருக்கு வரும். ஸோ பரந்தூரில் ஒரு விஷயம் நம்ம செட் ஆனதுங்கிறது எல்லா ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸையும் சேர்த்து தானே நம்ம பண்ணோம். ஓகே. இப்போ அதாவது திமுகவில் ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. 9 தீர்மானங்கள் போட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அதிகபட்சம். அதுவும் 3 முறைக்கு மேல் ஒருத்தர் பதவியில் இருக்கக்கூடாது. அதே போல் கிளை செயலாளர்கள் 2 முறைக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 45 வயசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் 70 வயசு அதிகபட்சம்னா முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலுவா இருக்கட்டும், அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், முத்துசாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீங்கி தானே ஆகணும். அது வந்து கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் ஓகே சொல்லிட்டா போவோம். இதை வந்து எதிர்த்து பேசவோ இதுக்கு மாற்று கருத்து சொல்லலாம் கிடையாது. அது வந்து அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் ஹைராக்கியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு கிளைக்கலை செயலாளராக மாறினீங்கன்னா நீங்கள் ஒன்றியமாக மாறும் பொழுது மாவட்ட செயலாளராக உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும்.
உங்களை கீழ இருந்து மேல கொண்டு போறதுக்கு ஒரு growth இருக்கும், வேறு ஒருவர் வரதுக்கு. இன்னொரு விமர்சனமும் இருக்கு அதுல. இப்ப 70 வயசுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்களோட பிள்ளைகள் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திமுக மேல பயங்கரமா வச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 முறை 3 முறைன்னு வைக்கிறாங்க. whoever it is, அப்ப வர வாய்ப்பு இருக்கு. இல்ல வாரிசு வர வாய்ப்பு இருக்கு. இல்ல வாரிசுன்னு கிடையாது. இப்போ ஒருத்தவங்க அந்த இடத்துல பவர்ஃபுல்லா இருக்காங்க, they can able to. இங்க எப்படின்னா முத்து அவர்களால இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாரையும் முத்து அவர்களுக்கு தெரியும். he is capable of taking. இது வந்து வாரிசுன்ட்டு கிடையாது. நான் இது வந்து இதுக்கு ஆதரித்தும் பேசல, இதை எதிர்த்தும் பேசல. கேப்பபிள் ஆஃப் கண்ட்ரோலிங் த பீப்புள். ஒரு இடத்துல இருக்க ஏரியால இருக்கக்கூடிய பீப்புளை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால முடியும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஹோல்ட் இட்ன்றேன். இப்ப அந்த விஷயம் வந்து இந்த தோழரால தான் முடியும்னா இவர் எடுத்து பாருங்க, உங்கள்ட்ட அது வராது ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ கட்சி வந்து யார் இங்க இருக்கக்கூடிய இங்க ஒரு தொகுதி இருக்குன்னா தொகுதியில இருக்கக்கூடிய மக்களை வந்து சரியாக புரிந்த, நிலங்களை புரிந்த, மக்களை புரிந்த ஒரு யார் ஹோல்ட் பண்ணுவாங்களோ அவங்களதான் இனிமே போடுற மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ இதனால இவர்கள் உள்ள வரத்துக்கோ இது வந்து எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அளவுக்கு திமுக நோன்ற அளவுக்கு நீங்க யாரும் அதிமுக நோண்ட மாட்டீங்க. இல்ல அது வந்து ஆள் இல்லாமல் ஆக்குனது குதிரை பேரம் செய்து நம்மளுடைய அந்த பெருமை எல்லாம் விஜய் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவர் வந்து அவரை ஜெயலலிதா அவர்கள் செய்ததற்கு பழி வாங்கிட்டார் அதிமுகவை அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன். குதிரை பேரம் பண்றாரு, ஏன் அங்கேயே வச்சு குதிரை பேரம் பண்றாரு. இப்போ நீங்க சட்டமன்றத்திலே 3 ஃபைல் இருக்குன்னா அந்த 3 ஃபைல் யாரோடதுன்னு தெரிஞ்சா அவங்க நம்மள பக்கம் திமுகவுடைய எம்எல்ஏ நம்ம பக்கத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு புரியுதா? சோ அவர் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் குதிரை பேரத்தை தான் அங்கேயும் பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான விஷயம் தான் வருது. ஸோ இங்கு மக்களை புரிந்தவர்கள் யார்? உண்மையான திமுக தொண்டராக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய, கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பதவி போகணும். மேலும் அவர்களே அதை ஆளக்கூடாது, அடுத்து ஷிஃப்ட் ஆகணுங்கிறது அவங்க நல்லபடியாக. ஏன்னா நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ கடந்த ஆண்டுகள் எல்லாம் ஒரு 78 மாவட்ட செயலாளர் வச்சிருந்தாங்க, இப்போ 110 ஆக்கியிருக்காங்க. ஆமா. ஆனா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி தொடங்கினவங்க வந்து 137 155 மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம். 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கும்போது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் தான் மாவட்ட செயலாளர். சமூக நீதி பேசின அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. எல்லாம் கிடையவே கிடையாது. பட் எல்லா இடங்களிலுமே அபிஷியலா 3 மாவட்ட செயலாளர் சொல்லுங்க, அப்பெல்லாம் கிடையாது. நிறைய இடங்கள் இப்ப எங்க மாவட்ட செயலாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். இதெல்லாம் அப்படி அது மாதிரி அங்க இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அது போலதான் இருக்காங்களே தவிர ஒரு இடத்துல அவங்களுக்கு யார் வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்துறாங்களோ, நான் மக்களை வழிநடத்துறாங்களோ அப்படிதான் போறாங்க. சமூக நீதி பேசுறதுக்காக நான் இன்னுமே சொல்றேனே, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்துறேன்னு என்ன ஒரு பெண்ணினுடைய பெயரை ஒரு பில்டிங்ல வைக்கிறது இல்ல. பெண்ணை கால வளர்ச்சி நீங்க கொடுக்கறது. அமைச்சர் ஒருமையில பேசுறதுதான் பெண்களுக்கான வளர்ச்சி. இல்ல இந்த கேள்வி கேட்கலாம். திமுக எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சரை ஒருமையில் பேசுறாங்க. ஒரு நிமிடம் இருங்க, நான் அதை பத்தி பேச வரல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பேரை இந்த பில்டிங்ல வைக்கிறதுனால நீங்க ஒரு பெண் புரட்சியாளர்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நீங்க வந்து ஒரு தலித் சார்ந்தவர்களுக்கு நீங்க ஒரு பதவியோ பட்டமோ நீங்க கொடுக்கறதுனால அந்த அவர்களுடைய உரிமை மீட்புக்காக நீங்க என்ன திட்டங்களை போட்டு அவங்களை மேல் எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறதா அது. நீங்க சொன்னீங்க ஒருமையில பேசுறாங்கன்னு. இப்ப நெக்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெண் அமைச்சரையா ஒருமையில பேசுறாங்க, அப்ப நான்லாம் யாரு? ஏன் அமைச்சர்னா தான் கேள்வி கேட்குமா தமிழ்நாடு? இதுக்கு எதிர்த்து வந்து உங்களுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமைச்சருக்கு ஆதரவா. என்னது, எப்ப பேசுனாங்க? இப்ப ஜஸ்ட் இப்பயா என்ன பேசுனாங்க? அதாவது அவங்கள சோசியல் மீடியால வந்து வேற ஏதோ ஒரு பெண் அமைச்சர்னு சொல்லி போலியா பரப்புறதெல்லாம் அதுக்கு அது தவறான செய்தின்னு கண்டு கண்டனம் தெரிவிச்சுட்டா. அது நான் சொல்லல. இது வந்து நாங்களே அது சொல்லியிருக்கோம். அது வந்து இவங்க மட்டும்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தாவேக்காவை தாக்கக்கூடிய இடத்துல திமுக மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, அவங்க யார் வேணா என்ன வேணா பேசலாம். யார் வந்து என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு திமுக தான் காரணம் கிடையாது. நம்பர் 1 திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு. அதுதான் சொல்றேன். ஒரு மேடையில ஒருமையில ரொம்ப ஒருமையில பேசியிருக்காரு. அவர் பேசினது அந்த பெண்ணை பற்றி பேசினது தவறுனா தவறுதான். அதை நம்ம எங்களுடைய கனிமொழி அக்காவும் அதை பேசக்கூடாது சொல்லியிருக்காருன்னா தப்புதான் யாரா இருந்தாலும். அதே போல நான் தவறுன்னு சொல்றேன்ல, எங்க விஜய் அவர்களை வந்து எங்களையெல்லாம் சமூக வலைதளங்களில் அரசியல் பேசக்கூடிய பெண்களை வந்து விளைமாது போல பேசுவதற்கு அவர் என்ன பண்ணுவார்? அப்போ ஒரு அமைச்சரை வந்து நீங்க அப்படி பேசுறது தவறுன்னு கொந்தளிக்கிற பொழுது இந்த சமுதாயம் ஒரு சாதாரண பெண்களை எங்களை நாங்க அரசியல் பேசும்போது நீங்க கீழே வந்து பாருங்க எவ்வளவு கமெண்ட் மோசமா வருதுன்னு நீங்க பாருங்க. அப்போ
அப்போ எங்களை எப்படி எங்க வீட்டுல அனுப்புவாங்க அரசியல் பேசுறதுக்கு? இப்போ நான் தைரியமா இருக்கேன், ஃபேஸ் பண்றேன். ஒரு சாதாரண பெண் அரசியல் பேசுறதுக்காக ஒரு சமூக வலைத்தளங்களை அவள் கருத்தை எடுத்து வைக்க வரானா, அவளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது விஜய் அரசு? என்ன பெண்கள் பாதுகாப்புனா என்ன? உட்காந்துக்கிட்டு படை ஒண்ணுத்த போட்டுட்டு அந்த படையை இன்னொரு படையை வச்சு தேடுற மாதிரி இருக்கும். அந்த படை சிங்கப்பெண் படை வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. இங்க தளம் மாறி இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நிறைய இடங்கள்ல போற இடங்கள்ல நான் பதிவு பண்ண சொல்றேன். இங்க பெண்களை நீங்க அபியூஸ் பண்ற தளம் மாறி இருக்கு. முன்னாடி வந்து ரோட்ல ஒருத்தவங்களை விட்டு கையை பிடிச்சு இழுத்து நம்ம அட்டகாசம் பண்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அபியூஸ் அப்படின்னாலும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பெண், நீங்க என்னோட டிஎம் எடுத்து பாருங்க, என்னோட கமெண்ட் செக்ஷன் இப்ப கூட நான் காட்டுவேன். அவ்வளவு மோசமாக்க, அவ்வளவு மட்டமான வார்த்தைகளால அவர் அங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய எந்த அமைச்சர்கள் வந்து சொல்வாங்க? என்ன அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு பேச வைக்கிறதே. இங்க பொறுத்த வரைக்கும் பெண்கள் பேசக்கூடாது, மேலும் பெண்கள் அரசியல் பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்மரமா இறங்கி வேலை பார்க்கறது யாரு அப்படின்னா அது தாவேகா தான். ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.